வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். ஆமா, நான் தன்சிகாவை முழுமையா லவ் பண்றேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்க கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தம்பி, நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா. ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தைரியம் டூ எப்போ வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். வரிசையா 10 ரூபாய் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29th கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். தலைவன் வெக்கம்லாம் படுறானுங்க, பயங்கரமான வெக்கம்லாம் படுறாப்லையே. என்ன மாப்பிள்ள சந்தோஷமா? வெக்கத்தை பாரு. ஐயோ, வெக்கத்தை பாரு. ஆமா, நான் தன்சிகாவை முழுமையா லவ் பண்றேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் வரணும். வரேன்டா, நான் வராமலா? எஸ், அகைன் ஐம் சேயிங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா. நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன். நல்லா பாத்துக்குவான். நல்லா பாத்துவோமா, வேற எல்லாம் பாத்துவோமா. நான் தன்சிகாவை போதும் பேபி போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்சிகாவே எஞ்சி வந்துட்டாங்க. ஏன்பா, உனக்கும் பிரஸ் மீட்டுக்கும் கடைசி வரைக்கும் செட்டே ஆகாதா? மேரேஜ் டேட்டை தானே அனௌன்ஸ் பண்ண சொன்னேன். அங்கே போயிட்டு ஏதோ எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட பொண்ணு கேட்க வந்த மாதிரி தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன், கண்ணு கருத்துமா பார்த்துப்பேன், தயவு செஞ்சு பொண்ணு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. கால் தயல படாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கி. இதுக்கு முன்னாடி விஷால் ஒரு பயங்கரமான சபதம்லாம் விட்டார், ஞாபகம் இருக்குதா? நடிகர் சங்கம் பில்டிங்கை கெட்டினதுக்கு அப்புறம் தான் எந்த பொண்ணு கழுத்துலையும் நான் தாலியவே கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதை அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. பட் அதையே அவர் பிரஸ் மீட்லயும் சொன்னாப்ல. தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன், என் கல்யாணம் அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் வரும்ட்டு. ஆனா 9 வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் எது எப்படியோ புரட்சி தளபதி மாட்டாத கான்ட்ரவர்சியே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லா கான்ட்ரவர்சிலையும் மாட்டினாப்புல. வருஷம் அந்த பொண்ணோட தான் மேரேஜ், இந்த பொண்ணோட தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசினது போய் யாரும் எதுவும் பேசாதீங்க, நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க வேணா பாருங்க, தன்சிகாவை தான் வேற எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நம்புங்க. பட் எனிவே, இதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் இடமே கிடையாது. விஷால் அண்ட் தன்சிகா அவங்க 2 பேருடைய மேரேஜ் சிறப்பா நடக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மறுபடியும் மைக்கா, ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் மனுஷன் இன்னும் பழசெல்லாம் மறக்கல. ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆடினதுக்கு என்ன பேச்செல்லாம் பேசுனீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த மைக்கை தொடுறதுக்கே பயப்படுறாப்புல. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யலாம். லேசுவாட்டா கேளுங்க. ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க சார்? ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். எப்பட்றா இப்படி எல்லாம் திங்க் பண்றீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். தக் லைஃப் படத்துல த்ரிஷாவும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சிம்பு நினைச்சிருப்பாப்ல, ஆஹா கார்த்திக் அண்ட் ஜெசி அந்த காம்பினேஷனை ரீக்ரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல இருக்கு, நமக்கு தான் ஜோடி போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, தம்பி உங்களுக்கு ஜோடி இல்ல, த்ரிஷா நம்ம உலக நாயகனுக்கு தான் ஜோடி அப்படின்ற உடனே அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்குமோ அதை தான் இந்த மீமாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இது சிம்பு மட்டும் இல்லங்க, பாக்குற எல்லாருமே கண்டிப்பா யோசிச்சிருப்போம், ஆகா சிம்பு அண்ட் த்ரிஷா மறுபடியும் காம்போவா, அதுவும் மணிரத்னம் டைரக்ஷன்ல, வா பயங்கரமா இருக்கு போதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி அங்கிட்டு இல்ல இந்த பக்கம் வாங்க, உலகநாயகன் அண்ட் த்ரிஷா அந்த காம்போவை திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த காம்போவும் நல்லா தான் இருக்கும், புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? பட் இனிமே இன்னும் கொஞ்ச நாள்லயே படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளே பார்த்து தெரிஞ்சுப்போம். 8 அடி பாந்தியா, நீ 18 16. சிம்புனா ரைட் நவ் நீயுமாடா? ஏன்டா தினேஷ்?
என் ஃப்ரெண்டே நினைச்சேன்டா. ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு நிமிஷம். எஸ்டிஆருக்கு துணையா இருந்ததே ஒரு 2-3 ஆக்டர்ஸ் மட்டும்தான், விஷாலு, பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பிரேம்ஜிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப விஷாலுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம எஸ்டிஆர் ரியாக்ஷன் இதுவா தான் இருக்கும் போல இருக்கே. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது, போங்கடா. பட் ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு தாங்க கல்யாணமே பண்ணாம சிங்கிள் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறது? ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம்ன்ற புதக்குழிக்குள்ள உளுந்து தானே ஆகணும். அப்படி பார்க்கும்போது பிரேம்ஜி விஷாலுக்கு அடுத்தபடியாக எஸ்டிஆருடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. நான் அப்படியே நின்னுட்டு இது தேவையா உனக்கு, எதுக்கு போய் worst wife on the planet. ஏண்டா அப்படி என்னடா worst-ஆ இருக்காங்க? பேசவே மாட்டாங்க சார். மோஸ்ட்லி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எக்ஸ்ட்ரீமா கெஞ்சறதுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. கால்ல வேணா விழுவா அப்படின்னு கூட கேக்குற மாதிரி தோணும். கீதா ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா, கீதா காலை பிடிக்கிறேன் கீதா ப்ளீஸ் கீதா. இவர் கூட சண்டை போட்டு ஒரு 1 வீக் அந்த சண்டை கண்டினியூ ஆகணும்ங்கறதா என்னோட ஆம்பிஷன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். நான் தானே ரே விடுரே விடுரே பிரேரே அப்படின்னு அழுகிற லெவலுக்கே போயிடுவாரு. அழுது கால்ல விழுகாத அளவுக்கு கெஞ்சுவாரு. நான் சண்டையை மேல மேல இழுப்பேன். நான் இழுக்க இழுக்க அவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் கீழே இறங்கி வந்து கெஞ்சுவாரு. சோ அப்ப வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் தான் அந்த உலகத்துக்கே ராணி மாதிரி எனக்கு இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது worst wife on the planet-ன்னு சொல்லி சொல்றதா, இல்ல இந்த மனுஷன் வாலண்டரா போய் அந்த பொண்ணு கிட்ட கொத்தடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றதான்னு தான் தெரியல. அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆம்பிஷன் வச்சிருப்பான். ஆனா இப்படிப்பட்ட வினோதமான ஆம்பிஷனை இந்த பொண்ணால மட்டும் தான் வச்சிருக்க முடியும் போல இருக்கு. அதாவது புருஷன் கிட்ட சண்டை போட்டு அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சு பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஆம்பிஷனே. நல்ல குடும்பம். இவர் கூட சண்டை போட்டு ஒரு 1 வீக் அந்த சண்டை கண்டினியூ ஆகணும்ங்கறதா என்னோட ஆம்பிஷன். நல்லா இருக்குடா உங்க ஆம்பிஷன். ஆனா இப்படிப்பட்ட ஆம்பிஷன் கொண்ட ஒரு பொண்டாட்டிக்கு எப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்காரு பாத்தீங்களா? பொண்டாட்டி பேசலன்னா கால்ல கையில விழுந்து கெஞ்சி கதறியாச்சு பேச வச்சிருவாப்லையா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் போடா. ஆனா எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். ஆனா கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. அதாவது இவங்களும் மிஞ்ச மிஞ்ச அவரும் கெஞ்ச கெஞ்ச கடைசியா இவங்களுக்கு இந்த உலகத்துக்கே நான் தான் ராணிங்கிற அளவுக்கு ஃபீலா இருக்குமா? அவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் கீழே இறங்கி வந்து கெஞ்சுவாரு. சோ அப்ப வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் தான் அந்த உலகத்துக்கே ராணி மாதிரி எனக்கு இருக்கும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இவங்க ராணியா ஃபீல் பண்றதுக்கு அந்த மனுஷன் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவார்டை இந்த மனுஷனுக்கு தான் கொடுக்கணும். பெஸ்ட் வைஃப் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டை இந்த அம்மாக்கு தான் கொடுத்தாகணும். அதாவது அருமை தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இவருடைய அருமை அந்த அம்மாக்கு இப்ப புரியாது, லேட்டரா தான் புரியும். எந்த பயனும் இல்ல. அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. இவங்களை யாருன்னு தெரியுதா? இவங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா நம்ம ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது சொல்வதெல்லாம் உண்மை ஒரு பக்கம் வரும் பாத்தீங்களா? அதுக்கு ஈக்குவலா இந்த வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? இத்தனைக்கும் மேடம் டீச்சர் வேற. இப்படிப்பட்ட டீச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை நினைக்கும் போது தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க. பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்க முத கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்ல முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒண்ணும் இல்ல, அன்னியன் படத்துல பண்ணது பண்ணுவோமா? இன்னுமா இந்த மனுஷன் இதையே படிக்கிட்டு இருக்காப்ல. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்துல நடிப்பறக்கன் தனக்கு தானே சொல்லி இப்ப கடத்துல ஒரு படத்துலயும் நடிச்சிட்டாப்ல. படத்துல நடிச்சது கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அவருடைய என்ட்ரி யாருக்கு நிகரா இருந்துச்சுன்னா, விக்ரம் படத்துல ரோலக்ஸ் சூர்யாவுடைய என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு நிகரா இருந்துச்சாமா. ஆக மொத்தத்துல இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளா இருக்காப்ல அப்படின்னா, சோசியல் மீடியால டேலண்ட காட்டாத, கிரிஞ்சு பண்ணு, கிரிஞ்சு பண்ணாதான் சினிமா உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது எப்படி குமாரு? தேகேஸ்வரி 1 வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு வயிறு வலி 1 வருஷம் பாருங்க இப்ப இருக்காண்டு.
அதுக்கு நீ எப்படி வாருது? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஐயோ எப்படி தட்டு நெத்தியில வயிற்றுல நெஞ்சில ஒரு தட்டு தட்டுனதோட இவ்வளவு வருஷமா இருந்த வலி காணாம போயிடுச்சாமா. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மென்ட் சொன்னா ஓவரா பேசுற. இப்ப இந்த மனுஷன் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு அந்த டாக்டர் திவாகர் இருக்காரு பாருங்க, அவரே எவ்வளவு மேலுன்ற மாதிரி தோண வைக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஏன்னா அந்த புள்ளிக்கு ஒரு வருஷமா எல்லா வலியும் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் ஜஸ்ட் 3 தட்டு தட்டிட்டு என்னப்பா இப்ப இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த புள்ளியும் இல்ல சார் கொடுத்த பேமெண்ட்டுக்கு நானும் பேசி ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இவர் சொல்லிட்டு போகுது. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க இன்னொரு தலை வருது. அட பாவிங்களா. சிஎஸ்கே இந்த வாட்டி பிளே ஆஃப்குள்ள வரல. ஸோ இந்த வாட்டி பிளே ஆஃபே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி யோசிச்சா அதெல்லாம் நகிக இந்த வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் உள்ள வந்தா விளையாடி ஜெயிச்சிருவாங்கன்ற பயம்லாம் கிடையாது, அம்பையரும் சேர்த்து வச்சு ஜெயிச்சிருவாங்களோன்ற பயம் தான். இதுதான் தவறான விஷயம். அதுவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குன்னா வழக்கமா பவுலர் பவுலிங்கை போட்டு அது அவுட்டா இல்லையன்ற மாதிரி கிளைம் பண்ணுவாங்க, அவுட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அம்பையர் யோசிச்சு தானே பதில் சொல்லுவாப்புல. இங்க அம்பையர் அவுட் கொடுத்துட்டாப்புல, அதுக்கப்புறமா அவுட்டே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத்தனைக்கும் இஷான் கிஷான் கிளைம் பண்ணாமலே போயிடுறாப்புல. என்ன சிக்னல் கொடுக்குறது யோசிக்கிற, அவுட்டா ரொம்ப நல்லவனா இருந்தா உலகம் ஏமாளின்றோம். இங்க இஷான் கிஷான் அவுட்டே கிடையாது, நான் அம்பையரே அவுட் கொடுத்து வெளியே அமுச்சு விட்டாப்லையா. இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு பிளேயர் அவுட் ஆகி வெளியே போயிருவாப்ல. ஆனா அவரை அவுட் கிடையாதுப்பா மறுபடியும் வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு வச்சு விளையாட வைப்பாங்க. அவுட் நல்ல கேட்ச். Oh my God. It's going to be a no ball for the big screen. It's not out. இத்தனைக்கும் இந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயரை கூப்பிட்டு விளையாட வச்சாங்க பாத்தீங்களா. இதுக்கு அப்புறமா தான் இஷான் கிஷான் விஷயமே நடக்குது. சோ அதே விஷயத்தை அப்ளை பண்ணி இஷான் கிஷானையும் மறுபடியும் வர வச்சு விளையாட வச்சிருக்கலாம்ல, ஆனா அதை பண்ணல. சோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே வருது. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. When I ask everything on ChatGPT. ஏடா சுயமானி எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இது நான் மட்டும் தானா இல்ல நிறைய பேர் இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பெல்லாம் வந்து எதையும் டைப் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. ஏன்னா நம்ம டைப் பண்ணோம்னா அதுல பல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கூட வரும். அதனால ChatGPTக்கு போயிட்டு நம்ம தப்பா டைப் பண்ணி போட்டாலும் அவன் ப்ரொஃபஷனலா டைப் பண்ணி கொடுத்துறான். ஸோ அதனால அதையே ஒரு பழக்கமா வச்சுக்கிறது. யார் வச்சபிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். பட் சம்டைம்ஸ் நானுமே யோசிப்பேன், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம மட்டும்தான் பண்றோமா இல்ல நம்மள மாதிரியே பல பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி பல பேர் இருந்தீங்கன்னா மறக்காம கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆஜராயிருங்க. யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. Someone, how is your life going? டேய் தம்பி, மொத ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கஷ்டம். எல்லாமே கஷ்டமா? எல்லாமே கஷ்டமா இருந்தா ஒரு மனுஷன் எப்படி தாண்டா மேலே ஏறி வருது? அதுவே பழகிரும். ஆனா நல்லா பண்ணிருக்கீங்கடா. முதல் ஸ்டெப் தான் கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம்லாம் ஈஸியா இருக்குன்னு சொன்னது கூட முதல் ஸ்டெப்பும் கஷ்டம் அதுக்கப்புறமும் கஷ்டம், யோசிச்சு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றாங்க பாருங்க. வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. மொத ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கஷ்டம். ஆனா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். ஆமா நீங்க வெஜிடேரியன் கேள்விப்பட்டேன். அப்படியே சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன். அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இதுக்கு முதல்ல சொன்னதே பரவாயில்ல போல இருக்கே. அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மளே நம்ம கூட பார்த்திருப்போம். ஆனா சிக்கன் வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்றதே தெரியலையாமா. அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா தெரியல. ஏண்டா இதுக்கு முன்னாடி முட்டையை வச்சு தான் இந்த குழப்பத்தை பண்ணிட்டு இருந்தீங்க. முட்டை வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு தெரியல, கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்லாம் கேட்டு இருந்தீங்க. இப்ப சிக்கனே வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு தெரியாத அளவுக்கு ஆகி போச்சா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு.
ரீசன்ட் டைம்ல இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எப்ப ஸ்க்ரோல் பண்ணாலும் 4 வீடியோக்கு ஒரு வீடியோவா இது வந்துருது. ஏன்னா அந்த அளவுக்கு கியூட்டா இருக்குது. ஒரு குழந்தை அழுகிறதுல ஒரு டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாருங்க அவங்களுடைய குழந்தை எந்த ரிதம்ல அழுகுது அப்படிங்கறது கூட தெரிஞ்சு அந்த ஸ்டெப்பை கூட கரெக்டா போடுறாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காதடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இந்த வீடியோ. வேல் ராஜவேல் இது கூட ஒரே டைரக்ஷன் தான். நீங்கடா அடிக்கடி திருப்பிட்டு வர. நீங்க ஃபீலிங்ஸ் பரவேடா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? தம்பி நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம். வேல் ராஜவேல்ரா. சூப்பர் பஞ்ச் தலைவா. தர்மத்தோட மோதிர போடா. எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு படம் தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே கலகட்டுது. தலைவர் படம்னா உசுரே கொடுக்குறானுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வடசென்னை பார்ட் 2 வருமா, கைதி பார்ட் 2 வருமா, லியோ பார்ட் 2 வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இந்த தைரியம் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படத்துடைய பார்ட் 2 எப்ப வருங்கிறது தான். ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தைரியம் 2 எப்போ? சோ இந்த படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, யாருக்கு தைரியம் இருக்குதோ மறக்காம இந்த தைரியம் படத்தை பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நல்லா ஷைனிங் போட்டு பாலிஷ் பண்ணி என்னை ஏமாத்தி இதை என் தலையில கட்டிட்டானுங்க. போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட கிடையாது இதுக்கு. இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்மளால நேர்ல ஒரு விஷயத்த சொல்ல முடியாட்டா அந்த விஷயத்துக்கு பதிலா வேற ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருள் மூலியமா எப்படி சொல்றது அப்படிங்கறத சூப்பரா கையாண்டிருக்காப்ல. பங்காளி மணியை வச்சே மணிக்கு மணி அடிக்கிற. இவ்வளவு நேரம் அவர் யாரை பத்தி பேசினாருன்னு நினைக்கிறீங்க? அவர் பொண்டாட்டிய பத்தியா? அந்த ஷூவை பத்தி தாங்க. என்னங்க நீங்க ஒரு புருஷனா எடுத்துட்டு இதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? புரிஞ்சு போச்சு. When you find a good meme but you accidentally refresh the page. அந்த வேதனை இருக்குதே, அந்த வேதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மீம் பார்த்துருப்போம், இல்லை நல்ல ரீல்ஸை பார்த்துருப்போம். திடீர்னு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்றதுனால அது காணாமையே போயிடும். இப்போ யூடியூப்லேயாச்சு ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஆனால் ரீல்ஸில் போச்சுன்னா போனது தான், திரும்ப வரவே வராது. Me smelling the notes after writing with this pen. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஸ்கூல் மெமரிஸ்க்கே போன மாதிரி இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா, அப்போ வந்து எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த புது ட்ரெஸ்ஸோடைய ஸ்மெல்லே அப்படியே செம்மையா இருக்கும். அதை ஸ்மெல் பண்றதே எனக்குலாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் புது நோட்டு, புது புக்கு இதெல்லாம் எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் மோந்து தான் பார்ப்பேன். எனக்கு அந்த ஸ்மெல் அவ்வளவு பிடிக்கும், வாசனையா இருக்கும். அதுலயும் இதுல சொல்லியிருக்க மாதிரி புது நோட்ல பெண்ணை வச்சு எழுதுனா அதோட ஸ்மெல். அதுலயும் சில பேனாலாம் சென்ட் பேனானே வரும், அதை வச்சு எழுதணும்னு வைங்களேன், சென்ட் வாசனைலாம் அடிக்கும். அதை வச்சு எழுதிட்டு எல்லாருக்கிட்டையும் மோந்து பார்க்க சொல்றது, இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? 90s கிட்ஸ் யாரெல்லாம் இதை வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டீலா நோ டீலா? டீல் டீல் போப்போ. சாலதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட க்ளோன் சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.